கலெக்டர் ஆகும். என்னோட ஆசையை கலெக்டர் ஆகணும். இந்த துன்பத்தில் கலெக்டர் ஆகணும். ஆசிரியர்களுக்கும் டீச்சர்களுக்கும் என் மனமார்ந்த செல்வத்தில் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் கிடைக்கும். இருந்து 10th மேக்ஸ் புக்கை தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எப்படி யூஸ் எக்ஸாம் படிக்கிறப்போ நீங்கள் திரும்ப வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் மட்டுமே என்னோட எய்மு. அதை மட்டுமே நோக்கமாக வச்சு படிக்க ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறம் இப்போ என்கிட்ட படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸில் 800 மெம்பர்ஸ் இருக்காங்க. 800 போலீஸ் கான்ஸ்டபிள் என்னோட ஸ்டூடெண்ட்டு. ஒரு 30 இயர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த கல்வி. அது நல்லா இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டு போனதை எப்படி நல்லா இருக்கணுங்கிறத சொல்றதுக்காக தான் இப்போ வந்திருக்காங்க. இங்கே இவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துக்கிறதுக்கு காரணம் யார்? ஹெச்எம் சாரா? இவ்வளோ நாள் சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட பேரண்ட்ஸ். ஸோ அது நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் 0வா இருந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய ஆசிரியர்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு விளக்கம் படிக்கிறீங்களா? உங்களில் பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ 12th படிக்கிறீங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பெஸ்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணது நீங்கள் என்ன பண்ண முடியும்? வெற்றியாக இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களை மாதிரி மாணவர்கள் தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு விஷயத்தை எல்லாருமே ஆணித்தரமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, the future depends on what we do today அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இவ்வளோ நேரம் எல்லாருமே அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 30 எஸ்ஐ இப்போ லாஸ்ட் அட்டம்ப்டில் சரிங்களா என்னோட ஸ்டூடெண்ட்டு. அது மாதிரி டிஎஸ்பி சர்க்கிளில் 2 பேர் டிஎஸ்பி ஆகிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கூட படிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 16 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி